வணக்கம் வாசகர்களே. பாஸ்கர் கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தார். அந்த காட்சி அவரை உறைய வைத்தது. படுக்கையில் செரின் மல்லாந்து கிடந்தாள். அவள் மேல் அர்ஜுன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. சங்கனூர் சன்மான் சாலையில் இன்றும் அந்த பழைய நாயர் பாரம்பரிய வீடு இருக்கிறது. வாசலில் தேக்கு மர கதவு, நடுவில் துளசி மாடம், பின்னால் நீண்ட தென்னை தோப்பு. மழை பெய்யும் போதெல்லாம் ஊர் மக்கள் அந்த வீட்டை தாண்டி வேகமாக நடந்து போவார்கள். ஏனென்றால் 2009 நவம்பர் 14 பிறகு அந்த வீட்டில் ஒரு முனகல் சத்தம் கேட்பதாக சொல்கிறார்கள். அது பாஸ்கரின் கடைசி மூச்சு என்று நம்புகிறார்கள். அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தவர் 2009 செப்டம்பர் 28 நியூயார்க் விமான நிலையம். பாஸ்கரன் தன் ஒரே மகன் சாஜுவை இறுக அணைத்து கொண்டார். நான் இனி இந்தியாவுக்குத்தான் போகிறேன் மகனே, நீங்களும் வந்து தங்கிக்கோங்க. சாஜு சிரித்தான். அப்பா, நாங்கள் வரோம். செரின் இப்போ கர்ப்பமாக இருக்கா, டெலிவரிக்கு பிறகு வந்துடுவோம். பாஸ்கர் மனதில் நிம்மதி. 65 வயது, அமெரிக்காவில் 30 வருஷ உழைப்பு. 1978 கப்பல் ஏறி போன இளைஞன் இப்போது கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து ஓய்வு பெற்று சொந்த மண்ணுக்கு திரும்புகிறார். கையில் 4 கோடி ரூபாய் சேமிப்பு. சன்மானத்தில் 2.5 ஏக்கர் நிலமும் பெரிய வீடும். அக்டோபர் 10 அன்று கோழிக்கோடு விமான நிலையத்தில் கால் பதித்தார். ஒரே கொண்டாட்டம். அத்தான், தாய்மாமன், சித்தப்பா எல்லாரும் வந்து கட்டி கொண்டார்கள். செரின் மட்டும் அமெரிக்காவிலேயே இருந்தாள். செரினின் ரகசிய வாழ்க்கை. செரின் ஜோசப், 28 வயது, கோட்டயம் அருகே பாலை பக்கத்துக்காரி. கருப்பு கண்கள், சிவப்பு உதடுகள், பார்க்கும்போதே மயக்கும் புன்னகை. வெளியில் பார்த்தால் தேவதை, உள்ளுக்குள் புயல். நர்சிங் படித்து 2004 அமெரிக்கா போனாள். 2005 சாஜுவை கல்யாணம் செய்து கொண்டாள். ஆனால் செலவு அதிகம், பணம் எப்போதும் குறை. அப்போதுதான் அர்ஜுன் வந்தான். அர்ஜுன் 27 வயது, சன்மான்து பக்கத்து ஊரை சேர்ந்தவன். +2 தோற்றவன். கட்டிட வேலை, பெயிண்டிங், பைக் ஓட்டுவது, இதுதான் அவன் வேலை. 2008 செரின் இந்தியா வந்தபோது தரவாட்டில் வேலை செய்ய வந்தவன். முதலில் மேடம் என்று அழைத்தான். ஒரு மாதத்தில் செரி என்றானது. 2009 ஜூன் முதல் இருவருக்கும் உறவு. மலையில், தோப்பில், பின்புற அறையில், சில நேரம் மாவேலிக்கரா லாட்ஜிலும் சந்திப்பார்கள். செரின் அர்ஜுனுக்கு பணம் கொடுப்பாள். அர்ஜுன் அவளுக்கு தங்க சங்கிலி, வைர மோதிரம் வாங்கி கொடுப்பான். எல்லாம் பாஸ்கர் பணத்தில். 2009 நவம்பர் 7 இரவு 11:47 மணி. பாஸ்கர் தூக்கம் வராமல் தவித்தார். வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டது போலிருந்தது. பின்புற அறைக்கு நடந்தார். கதவு சொருகி இருந்தது. உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. பாஸ்கர் கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தார். அந்த காட்சி அவரை உறைய வைத்தது. படுக்கையில் செரின் மல்லாந்து கிடந்தாள். அவள் மேல் அர்ஜுன். அர்ஜு, வேகமா வேகமா என்று செரின் முனகினாள். செரி, என் செரி என்று முனகினான். பாஸ்கர் ஒரு நொடி நின்றார். அவர் கண்களில் கோபமும் அதிர்ச்சியும் ஒன்றாக கலந்தன. கதவு சத்தம் கேட்டதும் இருவரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள். செரின் நைட்டியை இழுத்து மறைத்து கொண்டாள். அர்ஜுன் பயத்தில் நின்றான். பாஸ்கர் ஒரு வார்த்தை பேசவில்லை. கண்களில் தீயை மட்டும் வைத்து அவர்களை பார்த்தார். பிறகு திரும்பி நடந்தார். அந்த இரவு முதல் செரினுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் அர்ஜுனிடம் சொன்னாள், அவர் பார்த்துட்டார், எல்லாத்தையும் பார்த்துட்டார், நம்ம 2 பேரும் மாட்டிக்குவோம். நவம்பர் 8 இரவு 9:30 மணி. பாஸ்கர் செரின் மொபைலை எடுத்து பார்த்தார். அர்ஜுனுக்கு செரின் அனுப்பிய மெசேஜ், அவரை கொன்றுடணும், இல்லைனா நாம் 2 பேரும் மாட்டிக்குவோம். அர்ஜுன், எப்போ? செரின் சொன்னால் அவர் இங்கே வந்ததும். பாஸ்கர் கை நடுங்கியது. செரினை அழைத்து மொபைலை காட்டினார். செரின் முதலில் மறுத்தாள், பிறகு அழுதாள், காலில் விழுந்தாள். அத்தான், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க,
அது தமாசுக்கு எழுதினது. பாஸ்கர் கோபத்தில் உறக்க சொன்னார். நாளைக்கே சாஜுவுக்கு சொல்வேன். உன்னை விவாகரத்து பண்ணி அனுப்புவான். செரின் அறைக்குள் போய் கதவை சாத்தினாள். கண்ணீர் இல்லை, கோபம் மட்டும். நவம்பர் 12 நள்ளிரவு 11:45. செரின் அர்ஜுனை அழைத்தாள். அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டார். நம்ம 2 பேரும் மாட்டிக்குவோம். ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவரை ஒழிச்சிடணும். அர்ஜுன் தயங்கினான். கொலை பண்ணுறது தப்பு. இல்லைன்னா நான் உன்னை போலீஸில் கொடுத்துடுவேன். தீர்மானம் பண்ணு. அர்ஜுன் ஒப்புக்கொண்டான். தன் நண்பன் சந்தோஷின் உறவினன் வினோத்தையும் கூட்டிக் கொண்டான். நவம்பர் 14 இரவு 1:30 மணிக்கு வருவதாக முடிவு செய்தார்கள். 2009 நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை. மழை கொட்டுகிறது, இடி முழங்குகிறது. பாஸ்கர் இரவு 10:30 மணிக்கே தூங்கிவிட்டார். செரின் 1:15 மணிக்கு அர்ஜுனுக்கு மெசேஜ். கதவு திறந்து வச்சிருக்கேன். மணி 1:27. மூவரும் பின்புற வழியாக வந்தார்கள். செருப்பை கழற்றி வைத்தார்கள். செரின் அவர்களை பாஸ்கர் அறைக்கு அழைத்து சென்றாள். அர்ஜுன் ஒரு தலையணையை எடுத்தான். சந்தோஷ் கழுத்தை பிடித்தான். வினோத் கால்களை பிடித்து கொண்டான். பாஸ்கர் கண் விழித்தார். யாரு அது? அர்ஜுன் தலையணையால் வாயையும் மூகையும் அடைத்தான். சந்தோஷ் கழுத்தை இறுக்கினான். 1 நிமிடம், 2 நிமிடம். பாஸ்கர் கை தளர்ந்தது. செரின் வெளியில் நின்று காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தாள். மூவரும் வெளியே வந்ததும் அவள் கேட்டாள், முடிஞ்சதா? முடிஞ்சது. அவள் ஒரு கற்றை பணத்தை அர்ஜுன் கையில் திணித்தாள். நாளைக்கே ஊரை விட்டு போயிடு, யாரிடமும் சொல்லக்கூடாது. நவம்பர் 15 காலை 6:10. சாஜு அமெரிக்காவிலிருந்து ஃபோன் செய்தான். செரின் அழுது சொன்னாள், அப்பா இல்லை. பாஸ்கர் உடல் படுக்கையில் படுத்த நிலையில் கிடந்தது. கழுத்தில் நீல காயம். செரின் நன்றாக நடித்தாள். மயக்கம் போட்டு விழுந்தாள். போலீஸ் வந்தது. முதலில் இயற்கை மரணம் என்று நடித்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வந்தது. கழுத்து நிறுத்து கொலை, மூச்சு திணறல் காரணமாக மரணம். மாவேலிக்கரா டிஒய்எஸ்பி ராஜேஷ்குமார் வழக்கை எடுத்தார். செரினின் மொபைல் கால் லிஸ்ட்டை எடுத்தார். நவம்பர் 14 இரவு 1:15 முதல் 1:45 வரை அர்ஜுனுடன் 18 அழைப்புகள். அர்ஜுனை பிடித்தார்கள். 3 நாள் காவலில் வைத்து விசாரித்ததும் உடைந்து எல்லாவற்றையும் சொன்னான். செரின் கைது செய்யப்பட்டாள். அவள் முகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லை. நான் ஒன்றும் செய்யல என்று மறுத்தாள். ஆனால் அர்ஜுன் நேருக்கு நேர் அவளை சுட்டி காட்டினான். 2010 மே 17 மாவேலிக்கரா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். நீதிபதி சுரேஷ்குமார். மருமகள் செய்த கொலை இது. குடும்ப நம்பிக்கையை அளித்த கொலை. ஒரு சலுகையும் கிடையாது. செரின், அர்ஜுன், சந்தோஷ், வினோத் 4 வாழ்நாள் சிறை. கேரள உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. சுப்ரீம் கோர்ட் 2014 அப்பீலை நிராகரித்தது. செரின் கண்ணூர் மத்திய பெண்கள் சிறையில் 15 ஆண்டுகள். யோகா சொல்லிக் கொடுத்தாள். தையல் வேலை செய்தாள். நல்ல நடத்தை சான்றிதழ் வாங்கினாள். 2024 ஆகஸ்ட் சிறை ஆலோசனை குழு பரிந்துரை. 2005 ஜனவரி அமைச்சரவை ஒப்புதல். 2025 ஜூலை 15 ஆளுநர் கையெழுத்திட்டார். சிறை கதவு திறந்தது. செரின் வெளியே வந்தாள். வயது 44.